ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பருப்பு வச்சு சுசியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கடலப்பருப்பு வேணும். கடலப்பருப்பை வந்து நான் 1 கப் எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சதை வந்து நம்ம வந்து குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் விடலாம். இப்போ ஊற வச்ச பருப்பு வந்து நான் குக்கரில் சேர்த்துட்டு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துடலாம் முழுசாக. இப்போ ஒரு 3 அல்லது 4 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் நான். அது கூட வந்துட்டு உப்பு, பேக்கிங் சோடா, சோடா உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம கொஞ்சம் நாள் திக்காக கரைச்சிக்கணும். தோசை மாவு மாதிரிலாம் கரைக்கக்கூடாது. நம்ம பஜ்ஜி மாவு கரைக்கிறோம் இல்லையா, அதுக்கு காட்டியும் கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கலாம். நம்ம இது கெட்டியாக தான் இருக்கணும் இந்த மாவு. அப்போ தான் நமக்கு வந்து இது எண்ணெயில் போடும்போது தனியாக வராது. இப்போ பாருங்கள், நல்லா வந்து நமக்கு பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் திக்காக கரைச்சி வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் மாவை வந்து அப்படியே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், விசில் வந்துருச்சு. இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு. நம்ம இந்த அளவுக்கு வந்து பருப்பு வேக வச்சிடணும். அதுக்கு நீங்கள் 2 மணி நேரம் பருப்பு ஊற வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு வெந்துடும். இப்போ அது கூடவே வந்து நமக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துடலாம். இனிப்பு வேணுன்றவங்க கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இனிப்பு ரொம்ப கம்மியாக சாப்பிடுவேன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த ஹீட்லேயே வச்சு நம்ம வெல்லம் சேர்த்து நல்லா மசிச்சு விடுங்க. மத்து வச்சு பாருங்கள், நமக்கு நல்லா மசிச்சு நல்லா அல்வா ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அந்த பருப்பு, வெல்லம், ஏலக்காய் எல்லாமே. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம கொஞ்சம் நெய் வச்சு அதில் முந்திரி திராட்சையும் நல்லா பொரித்து நம்ம அதோட சேர்த்துடலாம். நெய் வந்து ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம், சும்மா இந்த பொரிக்கிறது அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ அதில் சேர்த்து ஒரு கிளறிட்டு நம்ம அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒரு பால் சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டிட்டு ஒரு சின்ன பவுலில் ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ எல்லா மாவும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மைதா மாவு, அதில் போட்டு நல்லா நம்ம டிப் பண்ணி எடுத்து நம்ம ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு போடுங்க. இது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம பொரித்து எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே பொரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்மளுடைய சுசியம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்நாக்ஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.